இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷாஞ்சனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரட்டாசி மாசத்துல தளிகை பத்தி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். புரட்டாசி மாசத்துல தளிகை போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த புரட்டாசி சனிக்கிழமை புணர்ப்பு தோஷத்தால் திருமண தடை உள்ளவங்க ஏழுமலையானுக்கு தளிகை போட்டா உடனே திருமணம் நடக்கும்னு சொல்றாங்க. அதனால தான் அதை பத்தி பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முதல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். தளிகைனா என்ன, எந்தெந்த ராசிக்காரர்கள் அந்த பெருமாளுக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உடையவர்கள்ன்றதையும் பார்த்துருவோம். 3 ராசிக்காரர்கள் இதில் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ராசி ஹஸ்தம் எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹஸ்த ராசிக்காரவங்க ஸ்ரீனிவாசன்ட்ட கடன்பட்டதா கூறப்படுது. மேலும் ஏழுமலையானுக்கு நெருங்கிய தொடர்பு உடையவர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் உதித்த ரோஹிணி நட்சத்திரக்காரவங்க. அவர்கள் ஏடு கொண்டுள்ளவாடா ஸ்ரீனிவாசா அவதாரம் செய்து புரட்டாசி மாசம் ஹஸ்த நட்சத்திரத்துல. அதனாலதான் இந்த 2 ராசிக்காரவங்க ரொம்ப ஸ்ரீனிவாச பெருமாள்கிட்ட நெருங்கிய தொடர்பு உடையவங்க. ரோஹிணி நட்சத்திரக்காரவங்க சந்திரனின் சாரம் பெற்றவங்க. நிலராசிக்காரவங்க அவங்களும் ரொம்ப இந்த மாதிரி பெருமாள்கிட்ட ரொம்பவே சம்பந்தப்பட்டவங்க. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல தளிகை போடுறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. புரட்டாசி சனிக்கிழமைகள்ல வீட்டில் உள்ளவர்கள் திருநாமம் அணிந்து சர்க்கரை பொங்கல் மற்றும் நைவேத்தியங்கள் செய்து பெருமாளை வழிபடுவாங்க. ஏற்கனவே நான் ஒரு பதிவில் போட்டிருக்கேன் எப்படி நம்ம பெருமாளை வழிபடணும்னு. பலர் கையில் உண்டியல் ஏந்தி கோவிந்தா கோபாலா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வீடு வீடாக சென்று அரிசி வாங்கிட்டு பொங்கல் செய்வாங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது ரொம்ப நல்லது. மேலும் திருப்பதி வெங்கடாஜலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ளவர்கள் குடும்பங்களில் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம். புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமையில ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு படைப்பது தளியலாகும். வீடு வீடா சென்று கண்டிப்பா பிச்சை எடுத்துட்டு வரணும். வீடு வாசலை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில நல்ல விளக்கேற்றி படைக்கும் இடத்துல படையல் கோலம் போடணும். தளியலுக்கு தேவையான சர்க்கரை பொங்கல், எள்ளு பாயாசம், புளி சாதம், தயிர் சாதம், தளியல் வடை, கொண்டக்கடலை, சுண்டலுடன் வாழைக்காய் பொரியல் ஆகிய நைவேத்தியங்கள் செய்யலாம். இல்லை எலுமிச்சை சாதம், புளியோதரை, வெண்பொங்கல் அந்த மாதிரி செய்யலாம். குத்துவிளக்கின் 5 முகங்களை நெய் தீபம் ஏற்றி கோலத்தின் இருபுறமும் வைக்கணும். குத்துவிளக்கிற்கு குங்குமம் வச்சு துளசி மாலை அணிவிக்கணும். உங்க கையால பெருமாளுக்கு துளசி மாலை அணிவிச்சா ரொம்ப நல்லது. 3 நுனி வாழை இலைய விளக்கிற்கு முன்புறம் போட்டு நைவேத்தியங்களை இலைகளை பரிமாறணும். உத்தரணி அல்லது ஒரு பாத்திரத்துல தண்ணீர் துளசியை கலந்து வைக்கணும். தேங்காய், வாழைப்பழம், பூ, வெற்றிலைப்பாக்கு, சூடம், விபூதி, குங்குமம் இவைகளை தட்டில் வச்சு தூப தீபாரதனை காட்டணும். கோவிந்தா என்ற நாமத்துடன் புரட்டாசி சனிக்கிழமை ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வழிபடுவது வழக்கம். மாவிளக்கு கண்டிப்பா போடணும். இது வரைக்கும் மொதல் சனிக்கிழமை, 2வது சனிக்கிழமை தவறுனவங்க 3வது சனிக்கிழமையில போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். மாவிளக்கு வழிபாடு என்பது தமிழ்நாட்டில் உள்ள இந்து சமயத்தவர்களின் வழிபாட்டு முறைகளில் ஒன்று. இடித்தெடுத்த பச்சரிசி, அச்சு வெல்லப்பாகு, ஏலக்காய், எள் போன்றவை கலந்த இனிப்பு கலவை விளக்கு வடிவில் தயாரிக்கப்படும். இதுல நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றப்படும். சனி சந்திர சேர்க்கை தரும் புணர்ப்பு தோஷம் எப்படி வருது, எப்படி போக்கலான்னு பார்த்துருவோம். 2 ஆற்றல் மிக்க ஆக்கப்பூர்வமான கிரகங்களான சந்திரன் சனி இணைய புணர்ப்பு தோஷம் என ஜோதிட சாஸ்திரத்துல கூறப்படுது. ஒரு ஜாதகத்துல சனியும் சந்திரனும் சேர்ந்து நின்றாலோ, பரிவர்த்தனை பெற்றாலோ, சனியின் வீட்டில் சந்திரன் அல்லது சந்திரன் வீட்டில் சனி நின்றாலோ அல்லது சமசப்தம பார்வை பெற்றாலோ புணர்ப்பு தோஷம் ஏற்படுது. புணர்ப்பு தோஷம் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்துருவோம். புணர்ப்பு தோஷம் உள்ளவர்களுக்கு எளிதில் திருமணம் நடக்காது. அப்படி நடந்தாலுமே பிரிவில தான் முடியும். நிம்மதியற்ற வாழ்க்கையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறனால பலருடன் தொடர்பு கொள்ளும் நிலையும் ஏற்படுது. அரசியல் மற்றும் பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு பெரும் சாதனையாளர்களாக ஆறாங்க அப்படின்றதுல துளியளவு சந்தேகமும் இல்லை. புணர்ப்பு தோஷம் கொண்டவர்கள் பொது வாழ்விலும் ஆன்மீகத்திலும் அதிகம் ஈடுபடுவதால அவர்களுக்கு தன்னை பற்றியும் தன் குடும்பத்தை பற்றியும் சிந்திக்க நேரம் இல்லாம கடும் உழைப்பாளியாக இருப்பாங்க. அதுவே அவர்களுக்கு குடும்ப வாழ்வில் பல பிரச்சனைகளுக்கு காரணமாகுது. சனி சந்திர சேர்க்கையால் பிரச்சனை மட்டும்தானா? புணர்ப்பு தோஷம் எல்லாருக்குமே இல்லற வாழ்வில் பிரச்சனையை ஏற்படுத்தி விடுகிறதா என்றால் இல்லை என அடித்து கூறலாம். திருமண தடைகளை அமைப்பு மற்றும் களத்திர தோஷம் போன்றவை இருந்து அதோடு புணர்ப்பு தோஷமும் இருந்தால் சிறிது பிரச்சனை ஏற்படும் என்றாலும் பொதுவாக கிரகநிலையான சனிக்கு பின் வேகமாக செல்லும் சந்திரன் நின்று புணர்ப்பு தோஷம் ஏற்பட்டிருந்தால் அது
இதசல யோக அமைப்பை பெற்று நன்மையை அளித்திடும். எது எப்படியோ புணர்ப்பு தோஷம் பெற்றவர்கள் அரசியல்ல நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. புணர்ப்பு தோஷத்திற்கு விதிவிலக்கும் பரிகாரமும் என்னன்னு பார்த்துருவோம். குரு பார்வை சேர்க்கை பெற்று புணர்ப்பு தோஷம் ஏற்பட்டிருந்தால் தோஷம் கிடையாது. குரு வீட்டுல சனி சந்திர சேர்க்கை பெற்று புணர்ப்பு ஏற்பட்டிருந்தால் தோஷம் இல்லைங்க. சனியின் எதிராளியான சூரியன் மற்றும் செவ்வாய் அல்லது லக்ன மற்றும் ராசியின் யோகாதிபதி இவர்கள் சந்திரன் மற்றும் சனியின் இடையே நிற்க புணர்ப்பு தோஷம் பங்கம் ஏற்படுது. சுக்கிரனின் வீட்டில் புணர்ப்பு பெற்றால் தோஷம் நீங்குவதோடு மிக பெரும் புகழை தந்து விடுகிறது. பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சந்திரஸ்தலமான திருப்பதியில் வெங்கடாஜலபதி தரிசனம் சனிக்கிழமைகள்ல செய்வது பரிகாரம். புரட்டாசி மாசத்துல சனிக்கிழமையில குருவின் நிறமாகிய மஞ்சள் ஆடை அணிந்து சந்திரனின் காரகமாகிய உணவினை தளிகை, அதாவது சனியின் காரகமாகிய மண் பாத்திரத்தில் இட்டு ஏழுமலையானுக்கு படைச்சோம்னா புணர்ப்பு தோஷம் நீங்கிரும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் சந்திரனின் காரகமாகிய பச்சரிசி மாவில் சுக்கிரனின் இனிப்பு வெள்ளப்பாகு மற்றும் ஏலக்காய் சேர்த்து சனியின் எள் சேர்த்து குருவின் நெய்யில் மாவிளக்கு வைத்து வழிபட புணர்ப்பு தோஷம் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் வேத பிராமணர்களை கொண்டு செய்வது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி புணர்ப்பு தோஷம்னா என்னன்னு சொன்னேன். மாவிளக்குக்கே ஒரு தனி சிறப்பை பத்தி சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். அடுத்த வீடியோல பார்ப்போம்.